சென்னையிலிருந்து ஜெனிஃபர் பேசுறேன்னா ஆழமான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. ஜெனிஃபர் தானோ? காலையில நீ யார கால் பண்ணி மிரட்டின? உமன் ஸ்டார் மீடியாவையா? கேட்டேன் ரெக்கார்டு. ரொம்ப நல்லா மிரட்டி இருக்க. உனக்கு என்ன நினப்பு தெரியுமா? நம்ம பெரிய ரவுடின்னு நினப்பு. சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன, நீ போராட்டத்துக்கு போனவங்களோட 4 பேர் உள்ளார போனீங்களா? அங்க என்ன கேட்டாங்க? எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்களா? அதுக்கு முன்னாடி நீ முதல்ல கால் பண்ணி ஜூன் மாசம் ஆர்கே ரவி கிட்ட என்ன சொன்ன? நான் 30 வருஷத்துக்கு உள்ளார வைக்கிற அளவுக்கு ஆழமான எவிடன்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னியா? அதனால தானே அவங்க உன்கிட்ட பேசினாங்க ஃபர்தரா. அவங்க எவிடன்ஸையும் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எஸ்பி இது ஸ்கிரீன்ஷாட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஆனா சரி, அவங்க எவிடன்ஸ் செல்லாதுன்ட்டாங்க. நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் கையில இருக்க எவிடன்ஸை கொடுத்துக்கணும்ல. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நீ ஏன் அதை கொடுக்கலன்னு எனக்கு இப்ப தோணுது. நீ பேசுறதுக்கு நான் ஆடியோ என்கிட்ட இருக்கு, போடவா? இப்ப போடுறேன் இரு. ஹலோ 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 போனா வணக்கம், சொல்லுங்க. சென்னையிலிருந்து ஜெனிஃபர் பேசுறேன்னா ஓகே ஓகே, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கிறோம். உங்களுக்கு அந்த திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷனோ இல்ல திருப்பூர் ஐஜி ஆஃபீஸோ அங்க இருக்கிற வேலை எல்லாம் பெரிய விஷயம். எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சரிக்கா. அவ யூடியூப்ல பாதிக்கப்பட்டவங்க அதெல்லாம் லிஸ்ட் போய் ட்ரெயின்ல போயிட்டு அரசு வாரண்டி ஒரு 2 நாள்ல வரப்போகுது. சரிக்கா. ஐஜி ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். சரி. அவருக்கு சிறை அவருக்கு ஜெயில் கிடைக்க கூடாது, 30 வருஷம்னால வெளியே வரக்கூடாது. ஆழமான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. சரி, இதுக்கு பதில் சொல்லு. நீ அந்த எவிடன்ஸை என்ன பண்ண? சரியா, எனக்கு இப்ப அந்த எவிடன்ஸ் எங்க, என்ன பண்ண? அந்த எவிடன்ஸ் உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னா இப்ப நீ மீடியால போடுற, சரியா? இல்ல அப்படின்னா போலீஸ் கிட்ட நீ கொடுத்துட்டியா? போலீஸ் கிட்ட நீ அந்த எவிடன்ஸை கொடுத்துட்டியா? அதுக்கு பதில் சொல்லு. கொடுக்கல அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்டே அந்த எவிடன்ஸை கொடுத்துட்டு போட்டி வாங்கிட்டியா? எனக்கு இந்த டவுட் இருக்கு உன் மேல. ஏன்னா நீங்கெல்லாம் பழைய கூட்டாளிங்க. என்ன இருந்தாலும் ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு. அதனால ஒரு பாச பிணைப்புல ஒரு பாசத்துல பொட்டிய வாங்கிட்டு கொடுத்துட்டியோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. எனக்கு இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? அந்த 30 வருஷத்துக்குள்ளார உட்கார வைப்பேன்னு சொன்ன பத்தியா, அந்த எவிடன்ஸ நீ போடுற, சரியா? இல்லன்னா ஒரு பொய்யான தகவலை கொடுத்து ஊரை ஏமாத்தின, போலீஸை ஏமாத்தினு சொல்லி நான் உன்னை எத்திக்கு உள்ளார உட்கார வைப்பேன். ஓகேவா? சரியா? நீ உனக்கு நான் டைம் தரேன். 2 நாள் 3 நாள் கூட எடுத்துக்கோ, டைம் எடுத்துக்கோ. யாரோ உஷான்னு ஒரு பொண்ணு வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்திய, அந்த பொண்ணு என்ன, எதுக்காக அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்ச? சரி, இன்னொரு விஷயம் கேட்கணும். ஏன் இது என்ன கோம்ப்ளெக்ஸா? ஏன்னோ ஒண்ணு வாய்க்குள்ளார வச்சு நுழைத்தறியாம என்ன பழக்கம்யா இதெல்லாம் உனக்கு? இப்படியா? நீயே போதைக்கு அடிமையா? நீ போதைக்கு அடிமையாயிட்டு ஒருத்திய பத்தி நீ ஒழுங்கு சொல்லிட்டு இருக்க. சரி, நீ என்ன திருப்பூர் ராஜாவை போன் பண்ணி மிரட்டுறிய? என்ன கதை? திருப்பூர் ராஜாவை மிரட்டுற, ஆர்கே ரவிய மிரட்டுற, ஆலிஸ்வல்ல மிரட்டுற, எல்லாரையும் மிரட்டி வாயாலே வடை சுட்டு வாழ்ந்துடலான்னு பாக்குறியா என்ன? நீ வாயை பிடிச்சி கிழிச்சு விட்டுருவேன், சரியா? இந்த ரெக்கார்டை எடுத்துட்டு போய் போலீஸ்ல கொடுத்த மேல நீ ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ற, சரியா? நீ அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன், சரியா? நீ கம்ப்ளைண்ட் போடுற, போலீஸ் என்ன கூப்பிடணும், உன்னோட பழைய ரெக்கார்டெல்லாம் நான் அவங்ககிட்ட தரணும். அதுக்கு ஒரு சான்ஸ் பார்த்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா கிளம்புற, சரியா? எல்லாரையும் கொலை மிரட்டல் விடுறியாம்ல? என்ன நீ அவ்வளவு பெரிய தாதாவா நீனு? சொல்லு பாப்போம். உன் புருஷனும் உனக்கு கைவிட்டான், 2வது புருஷனும் கைவிட்டான், 3வது புருஷனும் கைவிட்டான், இப்ப 4 போய் 5வது புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்க. அதையாவது காப்பாத்திக்கணுமா இல்லையா? பிள்ளைங்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு என்ன வேலை பாக்குற நீனு?
அந்த புள்ள பாவம், நீ அவ எதிர்க்கே கேவலமா அசிங்கமா நடந்துக்கிறியாம்ல. நீ பொம்பளையாடி, நீனு உன்னையெல்லாம் என்னடி பண்ணலாம் உன்ன? நீ எதுக்கடி அவ மேல சரி சூர்யா மேல தையத்தக்கன்னு குதிச்சுட்டு அவ்வளோ பண்ணிய. இப்ப உன்ன என்ன பண்ணலாம்? உன்னை நான் இப்ப ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன், நீ சரியான நாடு மாதிரின்னு. உன்னை என்ன பண்ணலாம்? இப்ப எனக்கு பதில் சொல்ற. ஆதாரத்தை எடுத்து மீடியால போடுற, இல்லைன்னா போலீஸ் கிட்ட குடுக்குற, சரியா? இல்லன்னா நீ ஆதாரத்தை எடுத்து போட்டி வாங்கிட்டேன்னு அர்த்தம், சரியா? இருடி, உனக்கு இருக்கு, நீ போ போலீஸ் கிட்ட போ, எங்க வேணாலும் போ. நீயா போய் நிக்கிற, அது எனக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா போயிடும், சரியா?